முதல் தாரத்து 6 வயது மகளை 3வது மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்ட சித்தி. தான் கீழ் மாடியில் தூங்கிக் கொண்டிருந்ததாக சொந்த பந்தங்களிடம் அழுது கபட நாடகம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதபடி பக்காவாக அழுது சாதித்த சித்தி. யாரும் எந்த புகாரும் கொடுக்காமல் சித்தியின் சுயநல புத்தி வெளியானது எப்படி? கொடுமைக்கார சித்தியை கையும் களவுமாக சிக்க வைத்தது யார்? பின்னணி என்ன? தான் வீட்டு சிசிடிவி காட்சி பதிவுகளை வேறொரு காரணத்துக்காக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு இளம்பெண் செஞ்ச செயலை பார்த்த அந்த நபர் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இளம்பெண்ணோட கணவர்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் தான் பார்த்த வீடியோவை காட்டி இருக்காரு. அந்த வீடியோவை பார்த்த இளம்பெண் என்ன செய்யறதுனே தெரியாம திருன்னு முழிச்சதோட, அது நானே இல்ல, பக்கத்து வீட்டுக்காரர் வீடியோவை சித்தரிச்சிருக்காரு, நம்பாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப கூட செஞ்ச தவற ஒத்துக்காம பக்கத்து வீட்டுக்காரர் மேலேயே பழி போடுறியா? நீ திருந்தவே மாட்ட, சிறையில போய் கம்பி எண்ணுனா தான் திருந்துவன்னு போலீஸ்ல போய் மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கணவர். அவர்கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் அப்படி அந்த சிசிடிவி காட்சியில என்ன இருந்தது, ஏன் கணவரே மனைவி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சது. கர்நாடக மாநிலம் பீதர் நகர் ஆதர் காலனியில இருக்காரு சித்தாந்த். 35 வயசான இவருக்கு கல்யாணமாகி ஷான்விங்கிற ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. மகள் பிறந்தப்ப உடல்நிலை சரியில்லாம மனைவி உயிரிழந்துட்டாங்க. 6 வயசான மகள் ஷான்விய பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு தேவை. அதனால 2வது மேரேஜ் பண்ணிக்கோன்னு சித்தாந்தோட அம்மா அப்பா சொந்தக்காரங்கன்னு நிறைய பேரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வைஸும் சரிதான்னு நினைச்ச சித்தாந்த் 2வது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காரு. அதனால ராதாங்கிற 20 வயசு பொண்ணை பேசி முடிச்சிருக்காங்க சித்தாந்தோட தாய். அதுக்கப்புறம் சித்தாந்த் கூட கல்யாணமாகி ராதாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. கணவரோட சொத்து முழுக்க தாம் பிள்ளைகள் 2க்குமே கிடைக்கணும், மூத்த தாரத்து மகள் ஷான்விக்கு போக கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க ராதா. அதனால சிறுமிய கொலை செஞ்சிட்டா சொத்தும் முழுசா கிடைச்சிரும், தான் பிள்ளைகளும் இன்னும் செல்லமா வளருவாங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும்னு மனக்கோட்டை கட்டி இருக்காங்க. அதுக்காக சிறுமிய பல முறை கொலை செய்ய முயற்சி பண்ணி இருக்காங்க. தூங்கிட்டு இருக்கும் போது கழுத்தை நெரிக்கிறது, தலையணையால முகத்தை அமுக்குறது, சரியா சாப்பாடு போடாம அழ வைக்கிறதுன்னு சிறுமிய டார்ச்சர் செஞ்சிருக்காங்க ராதா. ஆனா அப்பெல்லாம் ஏதாவது ஒரு இடையூறு வந்து அதை செய்ய விடாம பிளான் தடப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 27ஆம் தேதி வீட்டோட 3வது மாடியில விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க சிறுமி. இதுதான் சரியான சான்ஸ்னு மாடிக்கு போன ராதா பின்பக்கமா இருந்து ஷான்விய கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதுல தலையில பலமா அடிபட்டு சிறுமி உயிரிழந்துட்டாங்க. பெத்த தாய் உயிரோடு இருந்திருந்தா எப்படி அழுவாங்களோ அதே மாதிரி நெஞ்சிலையும் தலையிலையும் அடிச்சு அழுத ராதா, நான் முதல் மாடியில பிள்ளைகளோட தூங்கிட்டு இருந்தேன், ஷான்வி மாடிக்கு விளையாட போனதே தனக்கு தெரியாதுன்னும் சொல்லி இருக்காங்க. அவங்க அழுகிய பார்த்த பல பேரும் பெத்த தாய் மாதிரியே பாசமா இருக்காங்களேன்னு பெருமைதான் பட்டிருக்காங்க. யாருக்கும் எந்த சந்தேகமுமே வரல. அதனால சிறுமிக்கு இறுதிச் சடங்கு செஞ்சு அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டு சிசிடிவி கேமராவில பதிவாகும் கூடிய சீக்கிரமே கையும் களவுமா மாட்ட போறோம்னு ராதாவே நினைக்கல. சிறுமிக்கு காரியமெல்லாம் முடிஞ்சு வாழ்க்கை தான் நினைச்ச மாதிரியே ராதாவுக்கு சுமூகமா போயிட்டு இருந்திருக்கு. மகள் போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவளுக்கு அவ்வளவுதான் விதின்னு நினைச்சு சித்தாந்தும் மனசை தேத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு மத்தியில தான் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ வேற ஒரு தேவைக்காக பக்கத்து வீட்டுக்காரர் செக் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ராதா சிறுமி ஷான்விய மாடியிலிருந்து தள்ளி விடுற காட்சி இருந்திருக்கு. அதை பார்த்து பதறின பக்கத்து வீட்டுக்காரர் ஓடி போய் ஷான்வியோட பாட்டியையும் அப்பாவையும் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து வீடியோவை காட்டி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராதாவோட சுயநல புத்தியும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. தான் பிள்ளைகள் மட்டும்தான் சொத்தை அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு எந்த பாவமும் செய்யாத சிறுமிய கொன்ன ராதா இப்ப சிறையில கம்பு எண்ணிக்கிட்டு இருக்காங்க.